அது தூக்கமா கணவனை கண்டு ஏக்கமா என்பது தெரியவில்லை. ஆகினால தேவி மனைவி கணவன் மீது தண்ணி தானாக்கா ஊட்டு தண்ணி எல்லையை தாண்டி அம்மா அன்பு வைக்கிறாள் என்றால் ஆபத்து ஏதோ வருது. முன்னாடி நம்ம ஆசை நம்மளை வச்சா நம்மளுக்கு ஏதோ ஆபத்து. அதனையா அதானே கட்டிய மனைவி கணவன் மீது அம்மா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையும் தான் மனிதனுடைய ஆசையினுடைய கட்டுப்பாடு. ஆமா அந்த கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய எல்லையை கடந்து விட்டால் ஆமா நமக்கு ஏதோ ஆபத்து வருவது என்பது எனக்கு அறிகுறி என்ற வாழ்க்கை கொடுக்கிறது. ஆமா தேவி இறைவா சந்தோஷம் என்ற வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறாய், அதனையும் இருக்கிறார். இருந்தாலும் உன்னுடைய பாவனைகளை பார்த்தால் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். தேவி நானே ஒன்னு கேட்கிறேன், கேட்பதற்கு மனம் தயாராக இருக்கிறது. பதில் சொல்வதற்கு கடவுளுடைய நான் பதில் சொல்வதற்கு நான் தயார். மனைவியே மனைவிதான் ஏதோ நடக்குது. இருந்தாலும் நான் ஒன்னு கேட்கிறேன், கேட்பதற்கு தயாராக இருந்தால் பதில் சொல்வதற்கு நான் தயார். ஆமா சரி. எல்லாமே எனக்கு சொன்ன, நான் கேட்டதெல்லாம் சொன்னேன். இவ்வளவு நாளா நாங்க மும்மூர்த்தி பிறந்த இடம் இங்க தான் சொன்னியா தேவி? எதை கேட்க கூடாது என்று நான் மனதில் நினைத்து வந்தேனோ அதுதான் கேட்டுக் கொண்டிருக்கிறாய். எதை வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேனோ அதை தான் வேண்டும் என்று கேட்கிறாய். இந்த தேவர்கள் பிறந்த இடம், அது கேள்விக்கு பதில் உரைத்து விட்டால் மறு வார்த்தைக்கு பதில் என்று கிடையாது. வேறு கேள்வி ஏதாவது கேட்பாயா? இப்படி மும்மூர்த்திகளை பிறந்த இடம், இடத்தினுடைய பெருமை சொல்லிவிட்டால் அந்த இடத்தை நான் பார்க்கணும். நீங்க பிறந்த இடம் எங்க? முதலில கேள்வி, அதற்கு பதில் நான் உரைக்க வேண்டும். தேவி, நீ கேள்வி கேட்பதற்கு பதில் உரைத்து விடுகிறேன், அதோட நிறுத்தி விட்டால் பதில் சொல்கிறேன். அப்படியா? அதற்கு கேள்விக்கு பதில் இருக்கிறது, மீண்டும் கேட்பதற்கும் கேட்காமல் இருப்பதற்கும் நான் சொல்லும் வார்த்தையில் பதில் இருக்கிறது. அப்படியா? தேவி, இந்த தேவர்கள் பிறந்த இடம் நான் பிறந்த இடம் எவ்விடம் என்று சொல்வதற்கு முன்பதாக நான் பிறந்ததோ பிறந்த வாரம்.
மொழியை கேட்டு வாதங்கள் தெரிவிக்க வேண்டாம் வேண்டாம் தேவி என்று தேவி மும்மூர்த்தி தேவதை பிறந்த இடம் பிறந்தாவரம் நாங்கள் தத்தி தவழ்ந்து விளையாடிய கூடிய வரமோ நந்தவரம் இதுதான் நாங்கள் தேவர்கள் வாழ்ந்த ரகசியமும் பிறந்த இருப்பிடமும் சரி கேட்ட கேள்வி ஒரு தூட்டே சொன்னீங்களே பிடிக்கும் இருக்குதே அதை பார்த்தா இன்னும் எவ்வளவு ஒரு நாள் பிறந்து விட்டால் ஒரு சொல் ஒன்று அறிவோம் என்று பழமொழிக்கு இணங்க அந்த சிவபெருமான் பாதத்தை ஒரு மலரை பறித்து 108 நாள் 108 மலர்களை பறித்து அவர் பாதத்திலே வைத்து பணிந்தேன். அந்த பணிந்த மலர் அதுதான் செவ்வகந்தி மலர். அந்த மலரை மீண்டும் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த மலர் என் கண்களுக்கு தெரியவில்லை. அப்பேற்பட்ட மலர் நிறைந்த புனிதமான இடம் அந்த பிருந்தாவனம். அந்த மலர் 108 நாள் பறித்த மலருக்கு செவ்வகந்தி மலர் அதற்கு 108 இதழ்கள் உண்டு. ஏன்? அந்த சிவபெருமான் பாதத்திலே நான் ஒவ்வொரு நாட்களாக பணிந்து அந்த மலரை பறித்து அந்த மலரை பாதத்திலே வைத்து பணிந்தபடியால் சிவபெருமான் எனக்கு செங்கமல கண்ணன் என்ற பெயரை வைத்தார். அந்த பெயரோடு அந்த மலர் 108 நாள் பணிந்தபடியால் அந்த செவ்வகந்தி மலருக்கு 108 இதழ்களும் அந்த மலருக்கு உண்டு. அப்பேற்பட்ட மலர் நிறைந்த அந்த வனம் தான் பிருந்தாவனம்.
அது பக்கத்தில் இருக்கிறது. இந்த மும்மூர்த்திகள் தாவி விளையாடியது அந்த வனம், அந்த நாடிய மலர்கள் கோடிய சூரிய ஒளி பிரகாசம் தோற்றமளிக்கூடிய மலர்களும் பக்கத்தில் இருக்கும். ஆனால் செவ்வகந்தி மலர் மட்டும்தான் பிருந்தாவனத்தில் நமக்கு வரக்கூடிய மக்களுக்கும் வருவக்கூடிய கண்காட்சி கொடுக்கக்கூடிய மலர் அந்த வனத்தில் இருக்கும் மலர் மட்டும்தான். அதனால மலர் பெருமை சொல்லிவிட்டு